இன்றைய தலைப்பு தேர்ந்தெடுத்த ஆசிரியர்களுக்கு மிகவும் பாராட்டுக்கள். ஏன்னா இந்த மாதிரி டிஸ்கஷன் தான் நம்ம ஸ்கூலுக்கு தேவை. ஸோ இந்த பட்டிமன்றத்தால் எல்லாருமே ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கு. கரெக்டாக எல்லாருமே ஒரு விழிப்புணர்வு இருக்குல்ல. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு தேவையா தேவையில்லையான்றது உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ரெண்டுமே இப்போது சாதம் போட்டாங்க, சாம்பார் வேணும் இல்லையா? சாதம்ன்றது கனிவுன்னு வச்சுங்க, சாம்பார் இருந்ததுன்னு ருசி கிடைக்கும். சாதமும் சாம்பார் தானே சேர்த்து சாப்பிட முடியும். அதனால் கண்டிப்பும் கனிவும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல உயர்வான பொசிஷனில் போக முடியுன்றது ஆசிரியர்களுடைய தாட்ஸ். ஸோ ஆக ரெண்டுமே உங்களுக்கு வேண்டும். நம்மக்கிட்ட இங்கே பெரும்பான்மையான ஆசிரியர்கள் கனிவோடு தான் இருக்காங்களே தவிர கண்டிப்போடு யாரும் இல்லை. என்ன ஒரு நேரத்தில் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வரும்போது கண்டிப்பு கலந்த ஆசிரியர்கள் இருக்காங்களே தவிர மற்றபடி அவங்கக்கிட்ட கனிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் மாணவர்களாகிய நீங்கள் இந்த தமிழ் இலக்கிய மன்றத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டு இங்கே இந்த பட்டிமன்ற தலைப்பில் பேசிய அத்துணை மாணவர்களுமே ரொம்ப அருமையாக பேசினாங்க. அவங்கள பெருத்த கரகோஷத்தோடு பாராட்டியே ஆகணும். ஏன்னு சொன்னால் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம ஏன் இத்தனை வருஷமாக நம்ம கொடுக்கலன்ற எண்ணம் எனக்கு இப்போது தோணுது. இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம கொடுக்கறதுக்கு மிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தான் அதை நம்ம கொடுக்கணுன்ற கட்டாயப்படுத்தி இதை உருவாக்குறது நம்மளுடைய ஆடிட்டர் சார் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் தான் சேரும். எனவே அவருக்கு மிகுந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் உரித்தாக கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பிளாட்ஃபார்மை அப்படியே கொண்டு போனது தான் தமிழ் ஆசிரியர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் ஆகிக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு முறையும் டிபேட் கண்டிப்பாக இருக்கணும். அந்த டிபேட்டில் நம்மளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற டிபேட்டாகவே அது அமையணும்னு சொல்லி வாய்ப்பு நல்கிய நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடையமர்கிறேன். நன்றி, வணக்கம்.